யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 170வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 168ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இம்மாதத்திற்கான இறைவேண்டல் கருத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை, மனித உயிரின் மாண்பை காத்து குரலற்றோரின் குரலாக வாழ்வோம். இரண்டாவது கேள்வி, பேரருட் தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் அவர்கள் எந்த மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பணிபுரிகின்றார்? இதற்குரிய சரியான விடை, மட்டக்களப்பு மறைமாவட்டம். மூன்றாவது கேள்வி, யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முதல் நன்மை அருட்சாதனத்திற்காக தயார்படுத்தப்பட்டு வரும் சிறார்களுக்கான பாசறை நிகழ்வு எங்கு நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை, சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில். நான்காவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட புதிய ஆயர் எப்போது பணிப்பொறுப்பை ஏற்க இருக்கின்றார்? இதற்குரிய சரியான விடை, ஆவணி மாதம் 26ஆம் திகதி. ஐந்தாவது கேள்வி, அருட்தந்தை எயின்ஸ்லி ரொஷான் அடிகளின் குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை, ஆனைக்கோட்டை புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில். ஆறாவது கேள்வி, யாழ் திருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைச்சாரல் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை, யாழ்ப்பாண பிரதேச செயலர் திருமதி உமாகாந்தன் சிவகாமி. ஏழாவது கேள்வி, இலங்கை தேசிய பாப்பிறை மறைபரப்பு சபைகளுக்கு பொறுப்பான ஆயர் யார்? இதற்குரிய சரியான விடை, பேரருட் தந்தை பெலன்ஸ் மெண்டிஸ். எட்டாவது கேள்வி, மாலைத்தீவில் நடைபெற்ற உருளை சப்பாத்து வேகச்சறுக்கு போட்டியில் எந்த பாடசாலையைச் சேர்ந்த மாணவி பங்கு பற்றி வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டார்? இதற்குரிய சரியான விடை, முருங்கன் டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை. ஒன்பதாவது கேள்வி, பசாபுலான் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சிவமாலை கன்னியர் சபையின் தலைமை காரியாலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை, யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். பத்தாவது கேள்வி, பூநகரி புனித அடைக்கல அன்னை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட முன்பள்ளிக்கான நிதி உதவியை வழங்கிய நிறுவனம் எது? இதற்குரிய சரியான விடை, நெதர்லாந்து நாட்டின் ACNS நிறுவனம். 11வது கேள்வி, ஆடி மாதம் 11ஆம் திகதி விழா கொண்டாடும் புனிதர் யார்? இதற்குரிய சரியான விடை, ஆதீன தலைவர் புனித ஆசீர்வாதப்பர். 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்டத்தின் புதிய ஆயர் எத்தனையாம் ஆண்டு பிறந்தவர்? இதற்குரிய சரியான விடை, 1966ஆம் ஆண்டு. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், அமிர்தநாதன் மேரி லக்ஷ்மலா சக்கோட்டை புனித சவேரியார் ஆலயம். தொடர்ந்து வினாவிடை 170ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழக மாநாட்டில் சமூக தொடர்பாடல் ஆண்டை சிறப்பித்து கௌரவிக்கப்பட்ட நிறுவனங்கள் எவை? இரண்டாவது கேள்வி, ஆசிய ஆயர்களின் பேரவை மாநாட்டில் திருத்தந்தையின் சிறப்பு தூதுவராக கலந்து கொண்டவர் யார்? மூன்றாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? நான்காவது கேள்வி, ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் எப்போது செம்மணி பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர்? ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வில் சிறப்புரை வழங்கியவர் யார்? ஆறாவது கேள்வி,
யாழ்ப்பாணம் குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்பம் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது? 7வது கேள்வி, யாழ் பிராந்திய திருக்குடும்ப பொதுநிலையினருக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது? 8வது கேள்வி, இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கல்லூரி தினத்தில் திருநாள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 9வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட பருத்தித்துறை மறைக்கோட்ட அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? 10வது கேள்வி, நெடுந்தீவு பங்கில் நடைபெற்ற இளையோருக்கான கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? 11வது கேள்வி, திருக்குடும்ப கன்னியர் சபையின் நிறுவனர் யார்? 12வது கேள்வி, புனித கன்னிமரியாவின் பெற்றோர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.